இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன ஒரு அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்தவங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கணும்னு சொன்னார். அது பாராட்ட வேண்டிய விஷயம். அதுல என்னுடைய ஒரு குடிமகனா என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவர் பிரச்சாரம் போன பஸ்ஸை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது நினைவு சின்னமா அமைக்கணும். அது மேல விஜயோட உருவத்தை வைக்கணும். என்ன கலாச்சிட்டாராமா. அந்த கருணாநிதி உதயநிதியின் பேர் போடணும். அந்த கல்வெட்டு வைக்கிறோம்ல, கீழே முத்துவேல் கருணாநிதி உதயநிதியின் பேர் போடணும் நினைவு சின்னத்தை. யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான். முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போக கூடாது அப்படின்ற அந்த வாதத்தை வந்துட்டு அதுல என்ன ரொம்ப கிளவரா என்ன சொல்றாங்க, கரூருக்கு வந்து போக கூடாதுன்னு டைரக்டா அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை கொடுக்க கூடாது. நான் யாரும் சீஃப் செக்ரட்டரியோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ போடல. அவங்க உங்க கல்வி தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்வாதாரத்துக்கு வேலை. திமுக ஒரு 40 பேருக்கு வாழ்வாதார வேலை கொடுக்கறத பார்த்து வருத்தப்படுதுன்னா எனக்கு புரியல. அந்த மாதிரி எவ்வளவு பேருக்கு உங்க கட்சியில துணை முதல்வர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்திருக்கீங்க பாவம் பார்த்து. குடும்பத்துல பிறந்த ஒரே காரணத்துக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கொடுத்தீங்க. நாங்க துணை முதல்வர் போஸ்டா கொடுத்தோம். பாவம் அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம். அதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்களே. துணை முதல்வர் பதிலாம் கொடுத்தீங்களா? நாங்க அதை கேட்டோமா? சொல்லுவா வேணாம் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, முதலமைச்சரோட பேரை வந்து அந்த வழக்குல சேர்க்கவே இல்லை. ஜட்ஜி கேட்டார், அவர் குற்றம் சாட்டப்பட்டவன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அவர் பேர் எஃப்ஐஆர்ல இல்லைன்னாரு. அப்புறம் ஜட்ஜுக்கு சந்தேகம் வந்து விஜய் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் பேர் எஃப்ஐஆர்ல இருக்கா இல்லையானுன்னா அவங்க இல்லை, எஃப்ஐஆர்ல அவர் பேர் இல்லை. எஃப்ஐஆர்ல 3 பேர் தான். அந்த கரூர் மாவட்ட செயலாளர் புசி, சிடி நிர்மல்குமார், ஆதவ் பேர் கூட எஃப்ஐஆர்ல கிடையாது. அண்ட் அதர்ஸ் தான். விஜய் பேரே இல்லை, முதலமைச்சர் பேரே இல்லைன்னும் போது அக்யூஸ்ட் நீ எதை வச்சு சொல்லுவேன்னு கேட்டார். உடனே அவங்க வக்கீல் வந்து பின்வாங்கினார். சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து. ஆனா இப்ப உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, நாங்க ஏன் அவங்களை வந்துட்டு பேரம் பேச போறோம். அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. இங்க பேசிக்கிட்டு இருக்கா. ஒன்னே ஒன்று தான் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. சார் நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ணுங்க, உங்கள் எம்எல்ஏவை போலீஸ் முன்னால் ஆஜராக சொல்லுங்கள். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்த பிறகு தலைமறைவாக இருப்பதை போல் ஒரு அவலம், அதாவது அதை விட ஒரு ஷேம்ஃபுல் திங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதுவுமே கிடையாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. யார ஓடி போனாங்கன்னு சொல்றீங்களோ அந்த செந்தில் பாலாஜி அங்கிருந்து அனைத்து மருத்துவ உதவிகளையும் செஞ்சார். இன்னைக்கு ஓடி போயிட்டார். இன்னைக்கு தேடப்படும் குற்றவாளி. நான் தான் கேக்குறேன், மிஸ்ஸாக்கே பயப்படாதவங்கள. நாங்க கர்ணர், வீரர், கம்பர், கப்பர், நாங்க ஆண்மகள்லாம் பேசுறீங்களா இல்லையா? இன்னைக்கு செந்தில் பாலாஜியை பக்கத்துல இருக்க கேரளால சரண்டர் ஆக சொல்லுங்க, கர்நாடகாவை சரண்டர் ஆக சொல்லுங்க. இவ்வளவு பெரிய மக்கள் வந்து பொய்யா பேசினா பொய்க்கு அலைய ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணாவும் ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்ய முதலமைச்சரா இருக்கிய. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா ஒன்னும் புரியல. A few moments later. திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மீது பெரம்பலூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையில் பேசியதாக கூறி எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாமா, இல்ல வந்து இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து திரும்பவும் சொல்றேன், அதான் வந்து நிற்கும். 2026 மே 4 வெளியில் வந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை இன்றளவும் இந்த நிமிடம் வரை, இந்த க்ஷணம் வரையில் திமுகவால் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தோத்துட்ட, அதை நம்பாட்டி போடா. ஏட்டையை பத்தி ஒருத்தர் காணாம போய் 8 நாள் 8 வேஷத்துல மாறு வேஷத்துல சுத்தி இன்னைக்கு காலையில சாயங்காலம் வெயில்ல கையெழுத்து போடுற அளவுக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஏன் ஏட்டையை பத்தி ஓடினாருன்னு கேளுங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்படியாவது கவர்மெண்ட் கவுந்துராதா, எதையாவது பண்ணி கவுத்துற முடியாதான்னு அவங்க பார்க்குறாங்க. சின்ன தவறுகள் கூட அரசுக்கு எதிரான தவறுகள் பெரிதுபடுத்தப்படுகின்றன. இப்போ கடைசியாக ஜுடிஷியல் ஃபாரத்தையும் யூஸ் பண்ணணும்னு போனாங்க. ஆனால் அங்கே போய் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க.
ஜட்ஜு கரெக்டாக கேட்டிருக்காரு, உங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டை இங்கே கொண்டு வராதீங்க, வெளியில் போய் வச்சுக்கோங்க. அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்களும் அதுக்கு எதிராக பேசுங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், கோர்ட்டுக்கு வராதீங்கன்ட்டு. அவனுக்கு அடிக்கிற அடியில் அப்படியே பறந்து போய் காவால விட போறீங்களா இல்லை அவனுக்கு காலில் விட போறீங்களா? ஆக்ஷன் 2 ஓகே. இது பப்ளிக் பர்செப்ஷனில் தாங்கள் மீண்டும் மீண்டும் சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறோம், மக்கள் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள் என்ற புரிதல் கூட திமுகவுக்கு இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிக்கல். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த பிரச்சனை அவங்க ஆட்சி அவங்கள விட்டு போனது பெரிய இஷ்யூ இல்லை. இதை விட பெரிய தோல்விகள் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. இந்த தடவை கட்சி அவங்க கையை விட்டு போயிட்டுருக்கு. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க இன்றைக்கி விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது வந்து வாக்கு வங்கி அவங்கள விட்டு சதறிக்கிட்டு இருக்குது. எல்லாரும் அண்ணா திமுகக்குள்ளே நடக்கிறத தான் பார்க்குறாங்க. திமுகக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சன்னிங், ஒரு பெரிய ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஸ்பார்க்கு தான் தேவை வெடிச்சு சதறதுக்கு. பிரச்சனை இருக்கு ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல கடைசியாக ஒரு ஸ்பீச்சில் மக்கள் கோபமாக இருக்கிறார்கள், எதற்காக விஜய் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக அல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறதே, இதை இன்னமும் நீங்கள் கவிழ்க்காமல் இருக்கிறீர்களே என்று நம்மீது கோபமாக இருக்கிறார்கள். இது அவருடைய பேச்சு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற. டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது, +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாம நான் எடுக்கல. அப்புறம் அடிச்ச உடனே சார் உங்கள்ட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே திருமாஜி ஹவ் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, மை பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. என்னென்ன சொல்றான் பாருங்க. உதயநிதி அவர்கள் தாவேக்கால யார் எம்எல்ஏன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏன் அவங்கள போய் தூக்க போகிறோம், நாங்கள் ஏன் போய் ஆள் பிடிக்க போகிறோன்றாரு. நல்லது. அப்படின்னா செந்தில் பாலாஜி அப்பிராவை சொல்லுங்கள், ஏன் அவர் தலைமறைவாய் ஓடுறாரு? திரும்பவும் சொல்கிறேன், லுக் அவுட் நோட்டீஸ் ஒருத்தருக்கு எதிராக கொடுக்குறாங்கன்னா அதை விட ஒரு ஷேம்ஃபுல் திங் ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பாவிய மொத்தமாட்டி மூட்டை கட்டானே. அந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு பிறகும் சர்ஃபேஸ் ஆகாமல் வெளியில் வராமல் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அபத்தம், ஐட்சாட்டியம், அட்டூழியம், இது அவங்களே வந்து யானை மண்ணை அள்ளி போட்டுக்குது தலையில். யாரும் அதை தான் நான் சொல்கிறேன்ல, இது அரசியல் ரீதியாக தற்கொலை பாதை. தனி மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஒரு அரசியல் கட்சியை சூசைடு பாத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, தற்கொலை பாதையில் என்ன செய்ய முடியும்? வேடிக்கை தான் பார்க்கணும். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா.